அனைவருக்கும் வணக்கம். 2026 வாழ்க்கையே மாறப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். மேச ராசிக்கு காசு மேலே காசு குவிய போகிறதாகும். உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. 2025ஆம் ஆண்டு நிறைவடைவ இன்னும் சில நாட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு பிறக்க இருக்குது. இந்த புத்தாண்டில் முக்கிய கிரகங்கள் நடைபெறுவதாகும். அந்த வகையில் மேசராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலில் கருங்காலி மாலை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா அதற்கான ஒரு டீட்டெயில் உங்களுக்கு சொல்லப்படும். நீங்களும் வாங்கி பயனடைஞ்சு பாருங்கள். நீங்கள் மேசராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். அந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் வரக்கூடிய 2026 புத்தாண்டு முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். திருக்கணிதத்தின் படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்காரு. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி என 2 பயிற்சிகள் நடைபெற இருக்கு. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்திற்கு வருவார். மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் வரப்போகிறார். அந்த வகையில் மேசராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சுப கிரகம் அதிக அளவில் இருக்கும். பழைய கடன்களை அடைத்து முடித்து புதிய கடன்களை நீங்கள் வாங்குவீங்க. அனுகூலமான அமைப்பு ஏற்படலாம். ஏழரை சனியின் தாக்கத்தில் இருப்பதால் தினந்தோறும் இடப்பெயர்ச்சி செய்வது, மரண பயம் நீங்கும். மகிழ்ச்சியான நிறைய நல்ல காரியங்கள் செய்து முடிப்பீங்க. தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் எல்லாமே தீரும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். புதிய உத்தியோகம் கிடைச்சிருக்கு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நீண்ட நாள் கவலை ஒன்று நீங்கும். மனதில் நிம்மதி ஏற்படலாம். நிரந்தரமாக பணவரவு உண்டாகும். வியாபாரத்தில் தைரியமாக நீங்கள் இறங்குவீங்க. பல வழிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், பல தொழில் அமைப்பு ஏற்படலாம். ஆன்மீகத்தில் அனுகூலம் காணப்படலாம். ஆன்மீகத்தில் பெரிய பெயர் புகழ் பெறுவீங்க. கடல் கடந்து தொழில் செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகலாம். கடல் கடந்து வீடு வாகனம் யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை தரும். அனுமன் சாலிக்கா கேட்பது, செய்வது, மந்திரங்கள் உச்சரிப்பது நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. அடிவயிறு, கால் பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு பாதிப்பு தொடர்பான விஷயத்தில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். மற்றபடி அனைத்து விஷயங்களிலுமே ஏற்றம் காணக்கூடியதாகும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு விஷயத்தில் ஏற்றம் ஏற்படலாம். தேவையில்லாமல் ஏதேவது செய்தாலும் அதனை நீங்கள் காதில் போட்டு கொள்ளாமல் இருப்பது நல்லது. வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். சோம்பல் அதிகமாக இருக்கும். செல்போன் பயன்பாட்டை குறைத்து கொண்டு இரவுல நிம்மதியாக தூங்குவது நல்லது. தூக்கம் இல்லாமல் காரணத்தினால உரிய மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்வது நன்மை ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படலாம். சுப காரியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் உங்களுக்கு தீரக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளுடைய விஷயத்தில் இருந்து வந்த மன வருத்தம் உங்களுக்கு படிப்படியாக. பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணம் உங்களுக்கு யோகம் உண்டாகும். பெரிய படிப்புகள், விருதுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, உங்களுடைய தொழிலில் நீங்கள் கவனமான முறையில் மேற்கொள்ள வேண்டியது உங்களுக்கு நல்ல பல அரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேசராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலமும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்கள் மிக நம்பிக்கையோடு புதிய முதலீடுகளில் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகள் காத்திருக்கு. செவ்வாய் 9ல் இருப்பதால் நீங்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும். கணக்கு வழக்குகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆடம்பர செலவு செய்யக்கூடாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பெரியோரின் அனுசரணை உங்களுக்கு மிகவும் அற்புதமாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது.
சொல்லப்படுது. பொதுவாக மேசராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதமாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, சப்தஸ்தானத்தில் புதன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நினைத்த காரியங்களில் தடங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாகவும் பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகவும் இருக்குது. சகோதரர்களுடன் இருந்தால் மன வருத்தம் நீங்கும், கோபம் படபடப்பு குறையும், எதிர்பார்த்த செலவு உங்களுக்கு உண்டாகலாம். அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்படலாம். தாயின் உடல்நலனில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். பணவரத்து தடைப்பட்டாலுமே உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் நீங்கள் ஒப்படைக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்வது நல்லது. இயந்திரங்களில் பணிபுரிபவர்கள், ஆயுதங்களை கையாளுபவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதும் செயல்படுவதும் நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை தரும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பெண்களுக்கு கோபம் படபடப்பு குறையும். கலைத்துறையில் மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்களாம். அரசியல் துறையில் திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்கள் மூலம் உங்களுக்கு செலவுகள் உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டாலுமே முடிவில் சொந்த அறிவில் நீங்கள் செயல்படுவீங்க. வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். செலவு அதிகரிக்கும், இடமாற்றம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் நல்ல காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. நேர்த்தியாக உடையணிந்து நீங்கள் செல்லக்கூடிய வகையில் இருக்குது. பகைமையை வெல்லக்கூடிய திறன் உங்களுக்கு ஏற்படலாம். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதற்கு தக்க உங்களுக்கு வருமானமும் ஏற்படலாம். தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். கிரக நிலைகளில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. மகான்களுடைய சந்திப்பால் உங்களுடைய மனம் மகிழக்கூடியதாகும். முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுடைய முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் சிலருக்கு தேவையற்ற அலைச்சல் ஏற்படலாம். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படும். அரசு அதிகாரிகளால் தொழில் வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடலாம். கவனமாக இருப்பது நல்லது. புதிய நட்பு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர் பற்றிய கவலையும் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களிடம் இருந்து நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. துர்க்கை அம்மனை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். வீண் அலைச்சல் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே மேச ராசியில் பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவது, முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலனாக இருக்குது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சுபம் மற்றும் அசுபமான நேரங்களில் அறிந்து கொள்வது அவசியம். எந்த நேரம் நல்லது மற்றும் எது பலவீனமானது, உங்கள் இலக்கு அடைய நீங்கள் எந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த வேணும் அப்படிங்கிறத தெரிந்து செயல்பட்டு வாருங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல அதிசயங்களை தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.